ஹாய் காய்ஸ், நம்ம தமிழாமே ராய்ச்சனி நட்டு கிளாசிக்கில் எபிசோட் 118 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் அப்படிக்குள்ள போயிடலாம். இது 2 தானா? நம்ம சீக்கிரமா போகணும். எனக்கும் தெரியும். கிராமத்தை கடக்கவே ஒரு நாள் ஆகும் போல இருக்குல்ல. அவங்கள நெருங்கிட்டோம். மிச்சம் 2 பேர் தான் இருக்காங்க. ஆனா நம்ம இங்க 3 பேர் இருக்கோம். இது ரொம்ப நல்ல விஷயம் தான். அடுத்த வாட்டி நம்ம அவங்கள சந்திக்கும் போது சரியா பிளான் பண்ணி செயல்பட்டா நம்ம அவங்க கதையை முடிச்சிடலாம். நாம 3 பேர், அவங்க 2 பேர். நாம மொத்தம் அதான்டா அவன் சொன்னான். 4 பேர். கீழே மடிச்சிடா கமரு, நான் பார்க்கல. மொத்தமா நம்ம இங்க 4 பேர் இருக்காங்க. எனக்கும் சந்தோஷம் தான். நம்மளோட புது டெக்னிக்க பார்த்ததும் இத சமாளிக்க முடியாதுன்னு பயந்து ஓட போறாங்க. ஆனா அவன் 2 தலையா இருக்கானே ஒருத்தன். டவுட்டா இருக்கு. அவங்களை கண்டுபிடிச்சதும் என்னுடைய ஷேடோ க்ளோன் ஜுட்சுவை பயன்படுத்தி அவங்க கதையை நான் முடிச்சு காட்டுறேன். நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. நாம இங்க ஒரு டீம், அதனால ஒன்னா சேர்ந்து தான் செயல்படணும். திட்டத்தை தாண்டி செயல்படாதீங்க. ஓ சரி, ஓகே. சொல்றது மட்டும் சீடா. எப்போ நரட்டா அவன் பவர பேசிட்டே தான் இருக்கான். அஸ்தமனத்துக்கு முன்னாடி நாம அவங்கள பிடிச்சாகணும். அப்புறம் ஏன் இவ்வளவு பொறுமையா போறோம்? கான்ஃபிடென்ட், அதுதானே எல்லாருக்கும் விதைக்கிறான். கான்ஃபிடென்ட் ஓகே. என் பவர் நான் பண்ணிடுவேன்னா எல்லாருக்கும் தான் பவர் இருக்கு. சூரியன் அஸ்தமனம் ஆகுது. ஆனா இன்னும் ஜிரோவோவையும் கிடமாரவையும் காணோம். ஒருவேளை அவங்க எதிர்பார்த்ததை விட பிரச்சனை அதிகமா இருக்கும். 2 பேரும் சமாதி கட்டாங்களா, போய் வாரிக்காங்க. என் கவலை எல்லாம் ஒருச்சி மருவ பத்தி தான். மொத்தமா ஒரு நாளே முடிய போகுது. ஆனா நம்ம திட்டத்துல 3ல ஒரு பங்கு மட்டும் தான் செயல்படுத்தி முடிச்சிருக்கோம். அவங்க எல்லாரும் மேலேயும் சாபக்குறி இருக்கு. மோதனமான யோசிச்சு முடிவெடுங்க. போன வாட்டி தாக்குனதை விட இந்த வாட்டி உங்களை பலமா தாக்க வேண்டியது இருக்கும். நம்மளோட திட்டமே ரொம்ப தாமதமா போயிட்டு இருக்கா. ஆமா, இது நல்லதுக்கு இல்ல. இப்படியே போனா நம்ம நினைச்ச மாதிரி இதை முடிக்க முடியாது. இருட்டிடுச்சு. நைட்ல வேற சண்டை போடணுமா? அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. வேணாம், இதுக்கு மேல நெருங்க வேண்டாம். நாம அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஆனா அவங்களுக்கு நமக்கு இடையில கேப் இருக்கணும். நீ என்ன சொல்றேனே புரியல. நம்ம கண்டுபிடிச்சிட கூடாது. வச்சுக்கலாம். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் அவங்கள பாத்துக்கலாம். என்ன வளர்ற? அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது. அவன் சொல்றதும் சரிதான். எதிர்பாராத நேரத்துல தாக்கணும்னா அதுக்கு இந்த ராத்திரி நேரம் தான் சரியா இருக்கும். ஏன்னா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களும் நினைப்பாங்க. முதல் தாக்குதலுக்கு வேணா இருட்டு பயனுள்ளதா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அந்த இருட்டை நமக்கு எதிராக ஆமா, அப்படியே இருக்கு. நம்ம திட்டத்தை யாரும் மறக்காதீங்க. நீங்க அவங்க கவனத்தை ஈர்க்கிற நேரத்துல நம்ம சாஸ்கேவை காப்பாத்திடலாம். ஓ, நடக்கணும்னா நம்ம நேரத்தை கடைபிடிக்கணும். அவனை தூக்கின்னு வந்துட்டா முடிஞ்சிச்சுல, சண்டையே போட தேவையில்ல. அவங்க எல்லாரையும் நம்மளால தெளிவா பார்க்க முடியணும். அதனால கண்ணு தெரியாத இருட்ட நேரத்துல நம்ம அவங்கள தாக்க கூடாது. நம்ம அவங்கள நெருங்கணும்னு தெரிஞ்சாவே அவங்க நம்மள தாக்குறது சாஸ்கேவை தான் பாதுகாப்பாங்க. நம்ம அவங்க தாக்குறதுக்கு தேடி போற வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால நிலைமை அவங்களுக்கு சாதகமா போயிடும். ஏன்னா அவங்களும் மூலக்காரங்க. நிஜியும் அவனோட பியாக்குகான் இருந்த வரைக்கும் நமக்கு நல்லதா இருந்துச்சு. ஆமா, நிஜம் இருந்தா கதையே வேற. அப்புறம் நுகர்ற திறமையை நீ மறந்துட்டியா என்ன? உங்களுடைய மோப்ப சக்தியை நான் மறக்கல. என்னதான் அது நமக்கு சாதகமா இருந்தாலும் நாம இருக்கிறது ஒரு காடு. இது அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கும். அவசரப்படாதீங்க. எல்லாரையும் ஈக்குவலா பாக்குறேன். சுத்தமா பயன்படுத்த முடியாது. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். நிலா வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. நல்ல பொறுப்பான பையனும் கொடுத்துருக்காங்க பதவி. நிறைய மேகங்கள் கடந்து போயிட்டு இருக்கு. யாரையுமே குறைச்சு மதிப்பிடவே இல்லை. விருப்பம் இல்ல, ஆனா வெளிச்சம் வர வரைக்கும் வேற வழியும் இல்ல. எனக்கு இது பிடிக்கல. வேற வழி இல்ல. என்ன, ஷிகமாரு தான் நம்மளுடைய லீடர். அவன் வெயிட் பண்ணணும்னு சொன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீ யாரா பேசுற? The vessel arrives too late. ஷிகமாரு நம்புறான். Hey Tayuya,
கொடுத்த நேரத்துக்குள்ள வேலையை முடிச்சிருவோம்னு நினைக்கிறியா? நாளைக்குள்ள சாஸ்கியவை கூட்டிட்டு வரணும் இல்ல நானும் சொன்னாரு. அந்த இல்ல நாக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கும் தெரியல. நாளைக்குள்ளயா? கூட்டினா அவனே கொண்டுருவான் போல. கண்டிப்பா ஒண்ணு இங்க சாவே இல்ல அங்க. நம்பிக்கை எனக்கு இருக்கு. முடிச்சுதான் இப்படி ஒரு லீடருக்கு போராடுனுக்கிறீங்க. பயத்திலே வச்சிருக்காங்க. யாரும் பாசமா அதெல்லாம் இல்ல, பயத்துக்கு வேலை செஞ்சுனுக்குறாங்க. இவனும் கதர்னு தாங்கிறானா? உரைச்சி தானே. அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்டா கத்துற அப்படியப்பா? ஏதோ பாத்ரூம் உக்காந்து முக்கினு பாத்ரூம்ல தாங்கிறான். ஐயோ, ரத்தம் போகுது. ஓ, கை இருந்தா பண்றான் போல இருக்கு. இந்த குளிக்கிறப்ப அழுகுதுல்ல. தண்ணி போற கூட ஊசி கொத்துற மாதிரி இருக்கு அந்த இடம். போன வகை இன்னும் திரும்ப வரல. சாஸ்கே நேரத்துக்கு இங்க வந்திருக்கணும். நான் போயிட்டே இருக்கேன். சரியான பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு. முடியாது. நான் சொல்றதை கேளுங்க. இது இல்லைன்னா என்ன, உங்களுக்கு இன்னும் நிறைய ஹோட்டல் இருக்கு. Lord, உங்களுக்கு வேணும்னா என்னோட உடலை கூட எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு சாஸ்கியோட உடல் தான் வேணும். பாத்தியா, அது வந்தோடனே எடுக்கிறதுக்கு தான். பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு அவ்வளவு நேரம் இல்ல. பைத்தியக்காரன் சாஸ்கே. Third Hokage. நம்ம நினைச்சதை விட இந்த ஜுட்சு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கு. வந்தோடனே உடம்பு எடுக்க போறான். தயாராகு. Sealing Jutsu Reaper Death Seal. இது என்ன? இந்தியன் சாங் தான் ஞாபகம் வருது. தாத்தா வராரு, கதற விட போறாருன்ற மாதிரி கதற விட்டாரு. ஒரு வழியா சீல் பண்ணியாச்சு. என்னோட கைகள். இந்த கையால எத்தனை பேரை கொண்டு இருப்ப நீ. இப்போ கொல்லதான் பாக்குறான், கை போயும். இதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இல்ல. இப்பவே நீங்க இன்னொரு உடலுக்குள்ள போகலன்னா உங்க முயற்சி எல்லாமே வீணா போயிடும். முயற்சி வீணா போயிடுமா? அப்படியே அழுகி எடுத்து போயிடுச்சு போல கையே. இதுக்கு தேவைப்படுற எல்லா வெசல்ஸையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்பவே போய் நான் அதை தயார் பண்றேன். வேற உடம்பு போயிட்டா ஆயிடும். ஆனா சாஸ்கே தான் அவனை நட முடியும். இந்த வேலையை நானே பாத்துக்கிறேன். நான் கீமி மருவை பயன்படுத்தலாமா? இது யாரா? மரண வழியே காமிச்சிட்டாரு. உன்னை மன்னிக்க மாட்டேன். மறக்க மாட்டான் தேடுவ கை. உன்னை மன்னிக்கவே மாட்டேன். மன்னிச்சா என்ன, மன்னிக்கல நாங்க. ஓப்பா சொர்க்கத்துல போய் மன்னி. ஏதோ புதுசா இப்போ பேசணும்ப்பா. கிமி மாறும். எவ்வளவு பெரிய இடம்டா அது. இது சின்ன அந்த கோகன் சண்டை போட்டார்ல, அவன் கூட இந்த பேர் சொன்ன மாதிரி இருந்துச்சுல்ல. அப்படியா? ஏதோ சொன்னானே. போய் அவனா இன்னொருத்தன் இருக்கான். கடைசியா அவன்கிட்ட தான் அடி வாங்கினதுக்கப்புறம் இப்போதான் ஏதோ சொன்னான். எவ்வளோ பேர்ரா? Alright. எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. கூண்டுக்குள்ள எலி வச்சுனுக்கிற மாதிரி வச்சுனுக்கிறானுங்க. விடுதலை ஆகுறத பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? இவங்களோட பவர் எல்லாம் எடுத்துப்பாங்களா? ஒருத்தரை மட்டும்தான் நான் விடுவேன். இதெல்லாம் உணர்ச்சிக்கு வந்து இது மாதிரி உடம்பு. அடுத்தது அந்த கீமி மாறுதான். இன்னொரு வில்லங்கிறானா அப்போ?
கபூட்டோ சென்சே, நினைச்ச மாதிரியே நடக்குதுல்ல. இந்த வாட்டி கூட போட்டு உனக்கு சென்சேவா? தேர்ந்தெடுக்கல. நீ கவலைப்படாத. ஏற்கனவே நீ அற்புதமா செயல்பட்டிருக்க கீமி மாறும். முன்ன மாதிரி சவுண்ட் நினைச்ச 5 பேரு இல்ல. ஸோ இவன் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க போல. ஆனா இன்னும் என்னோட உயிர் பிரியல. கவலைப்படாத, உனக்கு பதிலா இன்னொருத்தனை கண்டுபிடிச்சாச்சு. உன்னோட சாபக்குரிய விட அவனோட சாபக்குறி பலமா இருக்கு. அவனுக்கு ஹெவன் சாபக்குரிய கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாஸ்கே. அவன் கிட்ட கே கென்காய் இருக்கு. உங்கள பலசாலி யாருன்னு தெரியல. எத்தனை பேர் லைஃப்டா? வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாரு. அவ்வளவு சீக்கிரம் நீ கோவப்படக்கூடாது. கபூட்டோ சென்சே, ஒரு உண்மையை சொல்லுங்க. இன்னும் எனக்கு எவ்வளவு நேரம் மிச்சம் இருக்கு? பொறுமையாரு, தேவையில்லாம பேசாத. இந்த உலகத்துல பிறந்ததுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கதான் நான் விரும்புறேன். சொல்லுங்க சென்சே. இவெல்லாம் உனக்கு ஒரு சென்சேவாடா? நாம எல்லாம் எதுக்காக இங்க இருக்கோம்? நாம எல்லாரும் இங்க வந்ததுக்கான நோக்கம் என்ன? இத பத்தி தான் நான் இத்தனை நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரும் அவங்க லைஃபே வாயில எல்லாம் உரைச்சுக்காக தான் இருக்காங்க. எல்லாம் வரைக்கும் விளையாடுறான் அவன். நம்மளுடைய நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது தான் நாம இங்க போறதுக்கான காரணம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் நாம இங்க இருக்கோம். அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் இந்த சிறையில இருந்து விடுபடவே முடியும். ஆமா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் லார்ட் உரோச்சிமாரு வலி அனுபவிச்சுட்டு இருக்காரு. நாம சீக்கிரமா ஏதாவது செய்யலைன்னா அவரோட கதையே முடிஞ்சிடும். இப்போ நீ உன்னோட மனசாட்சியை கேளு. இப்ப நீ என்ன பண்ண போற கீமி மாறு? ஒரு வெசல் அவனோட பயன்பாட்டை நீ இழந்ததுக்கு அப்புறம் உன்னோட நோக்கம் என்னன்னு சொல்லு. புது வெசல் ஒன்று இப்ப நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது நமக்கு தேவையான நேரத்துல வருமா இல்லையான்னு தெரியாது. எல்லாம் வச்சு செத்துனுக்குறானுங்க. எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? கதவை தரங்க. ஒருத்தரை ரிலீஸ் பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஒரு அடிச்சு போட்டு வந்திருக்காங்க. அதாவது அடிக்க விட்டுட்டு அதுல எவன் வின் பண்ணி வரானோ அவனை உரைச்சி எடுத்துப்பான் போல. ஆடா பாவீங்களா. உரைச்சி சரி, நீ யார்? கண்ணாடி போட்டவன் வருவான்னு நினைச்சேன். நீ யார வேணா இருந்துட்டு போ. பார்த்ததே இல்லை போலயே. சைக்கோடா அவன். போச்சு. இங்க என்ன நடக்குது? இது என்ன உயிரோட முழுங்க போகுது? கண்டிப்பா உன்னை நாங்க விடுவிக்கிறோம். அதுக்கு முன்னாடி உனக்கு இருக்கிற ஒரு ஆசையை நான் நிறைவேற்றுறேன். உங்களோட பரிசோதனைக்காக எங்க கல்யாணம் பயன்படுத்திக்கிட்டீங்க. அவங்க எல்லாரையும் விடுவீங்க. இதான் என்னுடைய ஆசை. இதான் உன்னோட ஆசைன்னா அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஒரு கிளான்ல இருந்து எடுத்துன்னு வந்திருக்கான். தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே உனக்குள்ள இருக்கிற பலமும் வீரமும் தான். அதை வீணாக விடுறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. உன்னோட ரூபத்துல நான் உயிரோட இருக்க போறேன்.
அப்போ சரி, உன்னோட உடலுக்கு ரொம்ப நன்றி. சாஸ்கே மென்டல். இதான்டா உனக்கும். வேலை முடிஞ்சது. அவரால் இனி ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் உடல் மாற முடியும். ஆனா அடுத்த வாட்டி சாசுகே தானா? நீங்க சொன்ன மாதிரி தான். இப்போ சாஸ்கே டைம் இருக்கு. ஜூட்சுக்கு வெசலா பயன்படுற தகுதியை என் உடல் இழந்துருச்சு. நான் உயிரோட இருந்த நோக்கம் அதுதான். இப்ப அது போயிடுச்சு. இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கான காரணம் என்ன, நான் என்ன செய்யணும்னு இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் வெசலா இருக்கிறதுக்கு பிறந்தவன் இல்ல, அந்த வெசலை கண்டுபிடிக்கிறதுக்கு பிறந்தவன். அதை நான் தான் இங்க பத்திரமா கொண்டு வரணும். அதுல என்னோட உயிரை பிரிஞ்சாலும் சரி. எதுக்குடா உரைச்சிக்கு போய் எப்படி பயப்படுறீங்க? சும்மா இருக்கு, நான் இதை செஞ்சே ஆகணும். இதை செஞ்சா மட்டும்தான் பயனில்லாத என்னுடைய உயிருக்கு ஒரு பலன் கிடைக்கும். அப்படி என்னடா பண்ணிட்டான் உனக்கு அவன்? நிறைய காக்குசா வருது. அந்த மாதிரி இருக்காங்க எல்லாரும். ஒரு நிமிஷம் இரு. நாம நெருங்கிட்டோமா? இல்ல, நாம இன்னும் ரொம்ப தூரம் போகணும். முதல்ல பின்னாடி பாரு. வந்துட்டான். நமக்கு உதவி தேவைப்படுற நேரத்துலதான் ஜிரோபோ கீடமாறு 2 பேரையும் காணோம். நீதான் அவனை வேஸ்ட் என்ன? அவங்க வர வாய்ப்பும் இல்ல. சின்ன பசங்க அடி வாங்கி இவங்க உட்காந்துருக்காங்க. 2 பேருக்கு நானே போதும். ரெடியா இருங்க. ஐயா! ஓடு. என்னடா பண்றோம்? எத்தனை பார்த்தா வேற மாதிரி இருக்குது. விளையாடுகிற மாதிரி இருக்கும். அந்த பையன் கையில ஓடு ஓடு அவனை. அது ஷேடோ கிளவுட் ஜுட்சுவா? ராசெங்கன் தாக்கணும்னு நினைச்ச பையன் கைய பிடிச்சிட்டான். தூக்கி எறியாம கையிலேயே வச்சிருந்தா இதுதான் நடக்கும். ஏதாவது பண்ணு கீவா. அட்டாங்க. டனலிங் ஃபேன். ஓ அதுவும் ஷேடோ தான். என்ன அவனே அட்டாக் பண்ணுவாரு. எதிர்க்க வர வச்சு ஏமாத்திட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே என்னதான் குறி வச்சிருக்காங்க. அவ்வளவுதானா? அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துருவோம். பயங்கரமா டிஸ்டர்ப் பண்றாங்க. என்ன தாக்குறது யாரு? இதுக்கு பேரு ஷேடோ பொசிஷன் ஜூட்சு. என்னால அசைய கூட முடியல. என்ன செய்யறது? தூக்கிட்டு ஓடு. போயிருந்தா அவ்வளவுதான்டா. போய் பொடி. எங்கிருந்து போற? என்ன பண்ற? வழிய விடு. என்னால நிக்க முடியாது. இந்த பொட்டியை உடச்சு அவன் மண்டையிலே போடுண்டா சாஸ்கே மண்டையில. இந்தா வாங்க. பிரமாதமான வேலை கீவா. இனி நான் பாத்துக்கிறேன். சொன்னது கேட்டுச்சல, இடத்தை காலி பண்ணலாம் ஷிகமாரு. கவலைப்படாதீங்க. ஓடுங்கடா. பொடி பசங்களா? இப்ப தெரியுது அவங்க 2 பேருக்கு என்ன இருக்குன்னு. நான் நினைச்ச மாதிரியே நம்ம விரிச்ச வழியில வந்து மாட்டிக்கிட்டாங்க. சில நேரம் அவங்கள பலசாலி நினைக்கிறது அவங்களுக்கு பலவீனமா மாறிடுது. ஆனா நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சே. இதுக்கு அங்க இன்னொருத்தன் வரானே கிளம்பி தனிச்சு உரைச்சிக்கிட்டு வேலை இருந்த. செய்யறத விட ஒண்ணா வேலை செய்யறதா நல்லது. ஏன்னா ஒண்ணா செயல்பட்டா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளவு சுலபமா தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா? இவனுக்கு கையெல்லாம் வந்துட்டு இருக்குமா? அவன் கிளம்பிட்டான் போல இருக்குது. இன்னைக்கு எபிசோட்ல உரைச்சி மாறு பத்தி தாங்க நிறைய தெரிய வந்துச்சு. அவன் என்ன ஏது, அவன் கோட்டையில அவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான். என்னவோ எலிப்பொறி மாதிரி எல்லாரையும் வச்சுட்டு இப்படிதான் அவன் உடம்ப சூஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கான் போல இருக்குது. இப்போ என்ன சொல்றது, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அழுகி அவனு செத்துருவான் போல இருக்குது. அப்பயும் வந்து சாஸ்கே தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். பட் இவன் காப்பாற்றி விட்டான். அவ்வளோ நேரம் தாங்காது, வேற உடம்பு எடுத்துக்கோங்க, சாஸ்கே அதை அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி
இப்போ சாஸ்கே எது கை வைக்க மாட்டான்றதான், எடுத்துட்டு வந்தாலும் தொட மாட்டான்றது தான், இன்னும் டைம் இருக்குன்ட்டு. ஆனா பட் அதுக்குள்ள இவனுங்க ஏதாவது பண்ணி அவனை எழுப்பி அவன் மைண்டை மாத்தினாதான் உண்டு. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கே உரைச்சி பத்தியே தெரியும். அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறாங்க போல இருக்கு. அவங்க லைஃபுக்கு ஒரு மீனிங் இல்லை, எதுக்கு அங்க இருக்காங்கன்னு தெரியல. அனாவசியமா அவங்க உயிர் போற மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களுக்குள்ளேயே ஒரு டீமாவே இருந்தா கூட ஒருத்தர் மேல ஒருத்தர் எந்த அக்கறையுமே இல்லை. ஒரு ஈசன் த்ரோ அந்த மாதிரி தான் இருக்காங்களே. ஆமா, அதான் இப்போ பாக்குறப்ப இந்த ட்ரெஸ் கோடு இருக்கிற எல்லாருமே இவன் உரைச்சு போயிட்டு அந்த மார்க் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான். எலிப்பொறி மாதிரி உள்ள வச்சுக்கிறான். எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு ஒரு பயத்தை வச்சு தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றது. சிலர் மிஷினுக்கு யூஸ் பண்ணிக்கிறான், சிலர் அவன் உடம்புக்கு யூஸ் பண்ணிக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தான். இவங்களுக்காக ஏன்டா நீங்களாம் இப்படி போறான்னுக்கிறீங்கன்றது ஒரு பயத்தை வச்சு இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மார்க் இருக்க வரைக்கும் அவனுக்கு கண்ட்ரோல் வந்து எதுவும் பண்ண ஆனா முடியாதுன்றது. இதுல கபோட்டா மட்டும்தான் அவன் கூட ரொம்ப நாள் இருக்கான். அவனுக்கு எப்ப ஆப்பு வைக்க போறான்னு தெரியல உரைச்சி. இல்ல அவன் தான் இருக்கு, என் உடம்பு கூட எடுத்துவாங்கன்னு அவன் தான் தியாகியா இருக்கிறானே. அவனுக்கு அந்த கவலை, நீ கொன்னாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான். அப்போ இந்த இப்போ ஒன்று புது கேரக்டர் காட்டினாங்க, அவனும் அதே தான், என் உடம்பு தான் அவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே இருக்கான். இவங்கெல்லாம் என்னடா இது லைஃப், இது இன்னொருத்தனுக்காக வாழ்றா, அப்போ உங்க லைஃப் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க எதுக்கு பிறந்தீங்க வாழ்ந்தீங்கன்னா அவனுக்காக தான் அப்படின்னா இது என்னது இது? எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த இவங்க சொன்னாங்க அதே மாதிரி தான். இந்த சாபுசா கூட ஆக்கு இருந்தானே அதே மென்டாலிட்டியில் இருக்கிறானுங்க. அவனும் இதே மாதிரி தான், அவருக்காக தான்ன்றது அந்த மாதிரி தான் தோணுது இவங்களை பார்க்கறதுக்கும். வில்லனுக்கு இப்படி இப்படி இந்த சைட்லாம் இவ்வளோ இதுவாக கிடைக்குது, நல்லவங்களுக்குலாம் இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. அதாவது நல்லவங்களாம் இருக்காங்க வில்லேஜில், ஆனால் சாஸ்கே மாதிரி ஆளுங்களுக்கு இது புரியல. ஸோ இவனை நம்பி போகிறேன். இப்போ நீ போயிருந்தா என்னடா ஆயிருக்கும்? இதே தான் உரைச்சி உடம்பு எடுத்திருப்போம், முடிஞ்சிருக்கும். இது இப்போ நீ உன்னோட இதுவும் எல்லாமே போயிருக்கும். இது அவனுக்கு புரியவே இல்லை. ஆனா இப்ப இங்க வந்து 2 பேருக்கு 3 பேர்னு இருந்துச்சு டீம். இப்ப பார்த்தா புதுசா வந்து திரும்ப டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேருக்கு 3ன்னு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் பிளான் பண்ணானுங்க வேற லெவல் தான் பண்ணி அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஏதோ அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு போகிற பிளான் பண்ணானுங்க. சக்ஸஸ் ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு போயிட்டான். அது பொட்டியை வச்சு அந்த அவனுக்கு 3 பேர் சேர்ந்து அவனை கொட்டியே எழுப்புங்கடான்ற மாதிரி இருக்குது. ஏதாவது பேசி மாத்தனா சாசிகே போய் அப்ப கூட எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்தீங்க, நான் அங்கதானே போயிருந்தேன் கேட்பேன். அந்த பையன் செருப்பால் அடி பண்ண உனக்காக உக்காந்து செத்துனுங்கிறாங்க ஒரு ஒருத்தனும். இவர் எழுந்து வாய் பேசினா கண்டிப்பா வாயில நரட்டெல்லாம் வச்சு குத்துறாவணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாப்போம் என்னதான் நடக்குது. இப்போ எனக்கு புது கேரக்டர் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. ஏன்னா வந்து அந்த காட்டின விதமே என்னென்னமோ ஒயர்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணி அவனை ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க அப்போ. ஸோ இப்போ அவன் கிளம்பி வரான்னா எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்காங்க அந்த பேர்னா. ஸோ அவன் ஏதோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் உள்ள வரான்னு அர்த்தம். இவனை எப்படி இப்போ சமாளிப்பா? இன்னும் இந்த 2 பேர் பவர் ஒன்று இருக்கு. இப்போ புதுசாக ஒரு கேரக்டர் என்ன பாடுபட போறாங்களேன்னு தெரியல இந்த பசங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக்காம ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.